இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்ஹெட்டில் எக்ஸசைஸ் 5 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங். ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹர் பிரசாத் ரெட்டி அப்படிங்கிற புக்கு. சில சாப்டர்ஸ் வந்து ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் போட்டிருப்போம். ஸோ அங்கேயும் பார்த்துக்கோங்க. அது அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் இங்கே போட்டிருப்போம். செக் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட் த டெப்ரிசியேஷன் சார்ஜபிள் டு ஈச் டிபார்ட்மெண்ட். டெப்ரிசியேஷன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. டெப்ரிசியேஷன் வந்து 55,000. மிஷினரி வேல்யூ இன் டிபார்ட்மெண்ட். ஏ டிபார்ட்மெண்ட் வந்து 2 lakh rupees, பி டிபார்ட்மெண்ட்டோடது 4 lakh rupees, சி டிபார்ட்மெண்ட்டோடது 5 lakh rupees. அப்போ டெப்ரிசியேஷன் டோட்டலாக வந்து 55,000 வந்திருக்கு. ஸோ இப்போ ஏ டிபார்ட்மெண்ட்க்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன், பிக்கு எவ்வளோ, சிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ் தான். ஸோ இதை நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பெரிய சம்ஸ் வரப்போ அந்த அலோகேஷன்ஸ் வந்து ஈஸியாக நம்ம போட முடியும். அதுக்காக தான் சின்ன சம்ஸை இப்போ வந்து ஓவர்ஹெட்டில் வந்து நம்ம 5th ஒன் பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்ரிசியேஷன் வந்து 55,000 கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ அதில் வந்து மிஷினரி டிபார்ட்மெண்ட் ஏவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh வேல்யூவான மிஷினரி இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா 4 lakh வேல்யூவான மிஷினரி, டிபார்ட்மெண்ட் சியில் பார்த்தீங்கன்னா 5 lakh வேல்யூவான மிஷினரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து இந்த 55,000 நம்ம பிரித்து கொடுக்கணும் ஏபிசிக்கு. ஸோ அப்போது இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரேஷியோவில் நம்ம பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிபார்ட்மெண்ட் A, B, C, A is C அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது ஸோ என்ன வருங்க, 2:4:5. டோட்டலாக என்ன வரும், 11 வருமா. அப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு டோட்டலாக அப்போது ஸோ இந்த 55 வேல்யூ பார்த்தீங்கன்னா 11க்கு. அப்போ 2க்கு எவ்வளோ, 4க்கு எவ்வளோ, 5க்கு எவ்வளோ, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. ஓகேவா. ஸோ டிபார்ட்மெண்ட் ஏக்கு ஸோ என்ன வருங்க 55,000 எவ்வளோக்குங்க 11க்கு அப்படின்னா இதுக்கு எவ்வளோங்க 2. அப்போது 55,000 டிவைடட் பை 11 இன்ட்டு 2 10,000 வருது. ஸோ அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் பிக்கு 55,000 ஸோ டிவைடட் பை 11 இன்ட்டு 4 55,000 divided by 11 into 4 என்ன வருதுங்க 20,000 வருது. ஸோ அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் சிக்கு 55,000 divided by 11 into 5. ஓகேவா. ஸோ என்ன வரும்னு பார்க்கலாம். 55,000 divided by 11 into 5 25,000. ஸோ இதோட டோட்டல் பாருங்கள் 25,000 ப்ளஸ் 20,000 ப்ளஸ் 10,000 பாருங்கள் 55,000 வந்துருச்சா. ஸோ 55,000 அவங்களோட ரேஷியோவில் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டெப்ரிசியேஷன் மிஷினரி அப்படின்னு டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினரியோட வேல்யூவில் கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த சம்லேருந்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா